வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் ஏஐக்கும் மேட்லேப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம், இனோவேஷன் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தமா எல்லாமே வந்து ஃபுல்லாமே டிஜிட்டலைஸ்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறிடுச்சு இல்லையா? அண்ட் டிஜிட்டல் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறிடுச்சு அப்படின்னா இப்போ அதுல இருக்க மெயின் சேலஞ்சஸ் என்ன, எல்லாத்துக்கும் கொஸ்டின் மார்க் நிறைய வரும். அதுல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபியூவல் எஃபிஷியன்சி, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பொல்யூஷன், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோமேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இதெல்லாம் வந்து ஓகேவா இருக்குமா, இல்ல இல்லாம இருக்குமா அப்படிங்கறத வந்து சொல்றதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இதை எடுக்கும். ஃபியூவல் அப்போ ஃபுல்லா ஏஐயா வந்திருக்குமே, அப்போ ஃபியூவல் வந்து எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா வந்திருக்கும். அண்ட் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலா அது எப்பவுமே இருக்கிறது தான். ஆட்டோமேஷன் வந்து அது நார்மலா எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் நீட் ஃபார் ஸ்மார்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு மேட்லாப் அண்ட் ஏஐ ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நம்மளுக்கு வந்திருக்கும். பட் அது அப்சல்யூட்லி யூஸ் பண்ணலாம். மேட்லாப் வந்து ஒண்ணுமே கிடையாது, அது என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்டார்டிங் பேசிக்ஸ் ஆஃப் ஏஐ, அவ்வளவுதான். அவன் வந்து அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஏஐ பில்ட் ஆச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகேவா? அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரோல் ஆஃப் ஏஐ இன் ஆட்டோமொபைல்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா அது நம்மளால வந்து கொண்டு வர முடியும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது, என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் டிரைவர் வேணும், அதுக்கு வந்து ஒரு ஹியூமன் டிரைவர் நம்மளுக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம காரை ப்ரோக்ராம் பண்ணிட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து கரெக்டா பண்ணிடும். ஓகேவா? ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்னன்னா இப்போ ஒருத்தர் போயிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பிரேக் நம்ம வந்து அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரேக் போடுறோம் அப்படின்னா பிரேக்ல ஏதாவது ஃபால்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ கரெக்டா பிரேக் வந்துட்டு நம்மளால அடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், நம்ம போய் எங்கேயாவது விட வேண்டியதுதான். அந்த ப்ரிடிக்ஷன் இல்லாம நம்ம வந்து ஒரு வண்டி நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு நிறைய டேமேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ஒரு அலாரம் சிஸ்டம் இருந்தா நம்மளால அதை பண்ண முடியும்ல. அண்ட் தட்ஸ் வை வி பிளான்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். அண்ட் ஸ்மார்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய வந்து டிராஃபிக் ஆயிட்டு போய் கன்ஜெஷனா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப கன்ஜெஷனா, அப்புறம் வந்து ஃபுல் சவுண்டோட எல்லாமே இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏஐ யூஸ் பண்ணும்போது இப்படிதான் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டதுனால. அதனால நம்ம ஈஸியா நம்மளால கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்னா அது ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஹியூமனோட எரரை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் பண்ணும். ஓகேவா? எஃபிஷியன்சி இன் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒண்ணுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு உள்ள கார் உள்ள மட்டும் கிடையாது, அது டிசைன் பண்ற இடத்துலயும் வந்து பார்த்த, மேனுஃபேக்சர் பண்ற இடத்துலயும் டிசைன் பண்ற இடத்துலயும் வந்து பார்த்த அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏஐயோட வழி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ஒய் மேட்லேப், இது யாருக்காவது ஏதாவது குவரிஸ் இருக்கா ஏன் மேட்லேப் சூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்? ஏன்னா மேட்லேப் வந்து ஒரு பவர்ஃபுல் எக்யூப்மெண்ட், எல்லாத்துக்கும் கேக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க. அண்ட் பவர்ஃபுல் ஒரு டெஸ்டிங் டூல். ஓகேவா? இதுல வந்துட்டு டூல் பாக்ஸ் சப்போர்ட் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது ஏஐ இது எல்லாத்தையுமே இந்த பவர் டூல் வந்து பார்த்தா அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். சென்சார்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் இருக்கங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால ஹார்ட்வேரோட ரிலேட் பண்ணி நம்மளால இங்க டெஸ்ட் பண்ண முடியும். நிறைய வந்து கம்பெனிஸ் டெஸ்லா, பிஎம்டபிள்யூ, டொயாட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா மேட்லாப் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. இதனால காஸ்ட் எஃபிஷியன்சியும் நம்மளுக்கு கிடைக்கும், டைம் எஃபிஷியன்சியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்பவே ஈஸி இல்லையா? அதுக்கப்புறம் மேட்லாப் ஃபார் வெஹிக்கிள் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஏரோடைனமிக் சிமுலேஷன்ஸ் யூசிங் சிம்லிங்க். அதாவது ஏரோடைனமிக் சிமுலேஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு கார்ல நம்ம ஃபாஸ்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முதுகு பக்கத்துல இருந்து ஒரு ஏர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அப்படி அந்த ஏர் ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஆஹ், ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல இருந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு ஏர் டிராக் ஒன்று ஏற்படும். அந்த ஏர் டிராக் வந்துட்டு ஃபியூவல் கன்சப்ஷன் வந்து பார்த்தா அப்படின்னா அதிகமா எடுக்கும். அப்போ அந்த ஃபியூவல் கன்சப்ஷனை என்ன பண்ணி கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத மேட்லாப் யூஸ் பண்ணி நம்மளால டிசைன் பண்ண முடியும். லைட் வெயிட் மெட்டீரியல் அனாலிசிஸ்னா இப்போ நான் அதிக வெயிட் இருக்கிற பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்டும் அதிகம், டைமும் அதிகம். அதுவே வந்து கம்மியான வெயிட் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃப்டி மெஷர்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ மேட்லாப் யூஸ் பண்ணி இது ஓகேவா அது ஓகேவா நம்மளால போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் பேட்டரி மாடலிங்கும் அப்படித்தான்.
எது நம்மளுக்கு ஆப்டபிளா இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். அண்ட் ஆப்டிமைசிங் ஆஃப் டிசைன் பேராமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உம், நம்மளால இது இதுக்கு வேணுமா, அது அதுக்கு வேணுமா அப்படிங்கறத நம்மளால வந்துட்டு ஈஸியா டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஏன் வந்துட்டு ஏஐ அண்ட் மேட்லாப் அண்ட் ஆட்டோனமஸ் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் சென்சார் ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்மளால ரெண்டு மூணு சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் கனெக்டர்ஸ் அண்ட் கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அண்ட் லேண்ட் டிடெக்ஷன் யூசிங் சிஎன்என். சிஎன்என் அப்படின்றது என்ன? கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். நம்ம டேட்டா செட் கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வர இடத்துல வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது தான். ஓகேவா? பாத் பிளானிங் அல்காரிதம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன? பாத் பிளானிங்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ரூட்டுக்கு நம்ம இதை போகணும் அப்படிங்கறது வந்து இப்போ நான் இருக்க சென்னையை எடுத்துக்கோங்களேன். சென்னை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ சென்ட்ரல்ல இருந்து என்னோட டெஸ்டினேஷன் திருவான்மையூருக்கு போகணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ரோட்ல போலாமா, மவுண்ட் ரோட்ல போலாமா, இல்ல வேளச்சேரி போய் போலாமா, அப்படிங்கறத ஒரு சுத்து வழியா போலாமா? சோ எப்படினாலும் நான் யோசிக்கணும் இல்லையா? சோ இதனால எனக்கு டைமும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தானே. மணியும் வேஸ்ட் தான், ஆல்மோஸ்ட் வேஸ்ட் தான். அப்போ எனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா என்ன ரேப்பிடோ புக் பண்ணணும், அதுல அவன் போகணும், அவனுக்கு ஏத்த வழி இருக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம் தான். இதுவே ஒரு பாத் பிளானிங் அல்காரிதம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வழிதான் போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிசைட் ஆயிடும் இல்லையா? ரியல் டைம் டெஸ்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்லாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காகவே யூஸ் பண்றான். ஓகேவா? ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு ஒரு பிரேக் ஒரு ஃபால்ட் ஆயிட்டாலோ இல்ல இன்ஜின் ஒரு ஃபால்ட் ஆயிட்டாலோ நம்மளால வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு அலாரம் சிஸ்டம்ஸா வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு கம்மியாயிடும் இல்லையா? அததான் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லப்படுறாங்க. கேக்குதா? ஓகே. அண்ட் எஃபிஷியன்சி இன் மேனுஃபேக்சரிங் அது வந்து என்ன அப்படின்னா காருக்குள்ள மட்டும் கிடையாது, அதை மேனுஃபேக்சர் பண்ற இடத்துலயும் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஏஐ யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஹியூமனை வச்சு பண்றதும் ரொபோட்டை வச்சு பண்றதும் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஹியூமன்ஸ் ஒரு சில எரர்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவே ரோபோட்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு சின்னதா மைன்யூட்டா இருக்கிற ஸ்க்ரூஸை கூட விடாது இல்லையா? ப்ராப்பரா நம்மளுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்துரும். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஃபியூச்சர் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஆட்டானமஸ் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆம், நம்ம ஃபியூச்சரைஸ்டா போகும்போது எல்லாமே ஆட்டோனமஸ் வெஹிக்கல்ஸா மாறிடும் இல்லையா? நம்ம டெக்னாலஜிஸே அப்படி இருக்கும்போது எல்லாமே அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஐ பவர்டு எலக்ட்ரிக் அண்ட் ஹைட்ரஜன் வெஹிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆம், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காவே மாறிடும் தான் சொல்றாங்க. அவ்வளவுதான். கனெக்டட் கார்ஸ் வந்து ஐஓடி ஏஐ மேட்லாப் சிமுலேஷன்ஸ் வச்சு நம்மளால வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேஷனா ஒன்று வந்து கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஏஐ அண்ட் மேட்லாப் வந்து ரெண்டுமே பார்த்தா அப்படின்னா ஒரு கேம் சேஞ்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து சேஃப்டியை கொண்டு வந்துரும், எஃபிஷியன்சி கொண்டு வந்துரும், இனோவேஷனையும் கொண்டு வந்துரும். ஸோ எல்லாமே கொண்டு வந்ததுனால இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபிலிட்டிக்கு இதுதான் ஆப்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மை டாபிக். எனி queries means you can ask me, otherwise we can leave this session. Thank you. Bye bye.